கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்திக்கும் நேரம் இது. கட்சிகளை வெற்றி பெறச் செய்வதற்காக மாநிலம் முழுவதும் சென்று வாக்குகளை கோரும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்கு மத்தியில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்கள் எப்படி பரப்புரை மேற்கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க போகும் நட்சத்திர வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் வானதி சீனிவாசன். பெரும்பாலும் மாநகர பகுதிகளை உள்ளடக்கியது கோவை தெற்கு தொகுதி. இந்த தொகுதி குறித்த சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம். தொழில் நகரமான கோவை மாநகர பகுதிகளில் 19 வார்டுகளை உள்ளடக்கியது கோவை தெற்கு தொகுதி. தொகுதி மறுசீரமைப்புக்கு முன்னர் கோவை மேற்கு தொகுதியாக இருந்தது. தமிழக சட்டமன்ற தொகுதிகள் வரிசையில் 120வது தொகுதியாகும் இது. கோனியம்மன் கோவில், தென்னிந்தியாவின் முதல் திரையரங்கம், ஒப்பனக்கார வீதி மட்டுமல்லாமல் அரசு அலுவலகங்கள் பலவும் இத்தொகுதிக்குள்ளேயே அமைந்துள்ளன. கோவையின் பாரம்பரிய தொழிலான தங்கநகை உற்பத்தி கூடங்கள், ஜவுளி மற்றும் பாத்திர வியாபாரம் செய்யும் சிறு கடைகள், இயந்திர உதிரிபாகங்கள் தயாரிப்பு மற்றும் விற்பனை கூடங்கள் ஆகியவை இத்தொகுதியில் அதிக அளவில் உள்ளன. இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 2,42,869. இவர்களில் ஆண்கள் 1,21,563 பேர், பெண்கள் 1,21,272 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 34 பேர். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியை அதிமுக கைப்பற்றியது. நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அர்ச்சுனன், நாம் தமிழர் சார்பில் பெஞ்சமின், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அதன் மாநில செயலாளர் வானதி சீனிவாசன் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். மாணவ பருவத்தில் இருந்தே பொது வாழ்க்கையில் செயல்பட்டு வருபவர் வானதி சீனிவாசன். ஊடகங்களில் நடைபெறும் விவாதங்களில் கலந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியின் தரப்பில் கருத்துக்களை எடுத்து வைத்ததன் மூலம் மக்கள் மத்தியில் பெரிதும் அறிமுகமானவர். ஆயிரத்தி 1987 வருடம் கோவை பிஜி கலைக்கல்லூரியில் மாணவியாக இருந்தபோது அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் ஏபிவிபி என்ற மாணவர் இயக்கத்தின் மூலமாக பொது வாழ்க்கைக்குள் நுழைந்தேன். மாணவர் இயக்கத்தில் கிட்டத்தட்ட 1994 வரை ஏபிவிபியில் மாநில துணை செயலாளராக, தேசிய செயற்குழு உறுப்பினராக பல்வேறு மாணவர் போராட்டங்கள், குறிப்பாக நான் சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற பொழுது சட்ட பல்கலைக்கழகம் வேண்டும், மாணவ மாணவியருக்கு இலவசமாக பஸ் பாஸ் வழங்க வேண்டும். ஏனென்றால் நாங்கள் படிக்கிற காலத்தில் சென்னை நகரில் மட்டும்தான் இலவச பஸ் பாஸ் இருந்தது. அதை தமிழகம் முழுக்க விரிவாக்க வேண்டும் என்ற போராட்டம், தேச நலன் சார்ந்த போராட்டங்கள், குறிப்பாக காஷ்மீர் பிரச்சனை அப்போது கொழுந்துவிட்டு எரியக்கூடிய சூழல், காஷ்மீர் இந்தியாவினுடைய ஒரு பாகம் என்பதற்காக ஏபிவிபி மாணவர் இயக்கம் நாடு முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களை திரட்டி காஷ்மீரிலே ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள். அப்போது அதற்கான போராட்டத்தில் பங்கு பெற்று கோவை மாநகரில் மாணவர் போராட்டத்திற்கு தலைமை வகித்து பாகிஸ்தானுடைய தேசிய கொடியை எரித்த மாணவியாக அறியப்பட்டேன். அதற்கு பின்பாக தொடர்ச்சியாக சட்ட மாணவர்களுக்காக ஃபாரம் ஃபார் தமிழ்நாடு லா ஸ்டூடெண்ட்ஸ் என்ற அமைப்பினை உருவாக்கி சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்காக, அவர்களுடைய நலனுக்காக பல்வேறு விதமான கருத்தரங்குகள், மாநாடுகள், போராட்டங்களை முன்னெடுத்தேன். 1994 பாரதிய ஜனதா கட்சியில் உறுப்பினராக சேர்ந்த போது அதற்கு பின்பாக வழக்கறிஞர் தொழிலில் கவனம் செலுத்தி 2000 வருடம் கட்சியில் தீவிர செயல்பாடுகளில் பங்கு கொள்ள ஆரம்பித்தேன். 2000 தென் சென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினராகவும், 2001 வருடம் இளைஞரணியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினராகவும், சென்னை நகரத்தினுடைய மீடியா பொறுப்பாளர், அதற்கு பின்பாக 2003 வருடத்திலிருந்து 6, 6லிருந்து 9 2 முறை மகளிர் அணியினுடைய மாநில பொதுச் செயலாளராகவும்,
2009 11 வரை மாநில செயலாளர், 2012 மாநில பொதுச் செயலாளர், அதற்கு பின்பாக இப்போது மாநில துணைத் தலைவர் என்று கட்சியில் எல்லா விதமான கட்சியினுடைய நிகழ்ச்சிகளிலும் பங்கெடுத்துக் கொண்டு கட்சியின் அனைத்து போராட்டங்களிலும் சில நேரங்களில் பங்கெடுத்து சில நேரங்களில் நானே ஏற்பாடு செய்து என்று பல்வேறு விதங்களில் பொது வாழ்க்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி தயார்படுத்தக்கூடிய ஒரு தொண்டராக, நிர்வாகியாக இன்று உருவாகி இருக்கிறோம். கோவை தெற்கு தொகுதி மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் என்னென்ன? அவர்கள் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது பார்க்கலாம். அடிப்படை வசதிகளை மேம்படுத்துதல், சுகாதார சீர்கேட்டை சரி செய்தல் போன்றவை கோவை தெற்கு தொகுதியின் அனைத்து பகுதிகளிலும் உள்ள மக்கள் முன்வைக்கும் பொதுவான கோரிக்கைகளாக உள்ளன. பாதாள சாக்கடை திட்டத்தை செயல்படுத்தும் போது சாலைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை சீரமைக்கப்பட வேண்டும் என்பதும், சுத்தமான குடிநீர் கிடைக்க வழி செய்யப்பட வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த பாதாள சாக்கடைகள் பணிகள் செய்யலன்னு சொல்லி நிறைய ரோடெல்லாம் தோண்டி போட்டிருக்காங்க. அது அந்த ரோடுகள் இன்னும் சரி செய்யாமே இருக்காங்க. அது இந்த மழை காலத்துலலாம் வந்து ரொம்பவுமே கஷ்டமாக இருக்குது வாகனங்கள் ஓட்டுறாங்க. இந்த ரோடு கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. தமிழகத்தின் 2வது தலைநகரமான பெருமையாக சொல்லக்கூடிய கோயம்புத்தூரில் இந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் அடுத்து வர்ற சட்டமன்ற உறுப்பினர் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகளும் இல்லாமல் நம்மளுடைய ரோடுகள், தண்ணீர் வசதி எல்லாம் வந்து நல்லா பராமரிக்கணுங்கிறது எங்களுடைய வேண்டுகோளாக இருக்குது. குடிநீரில் வந்து சாக்கடை கலந்து வருது. பழைய குடிநீர் பைப்புகளை போட்டிருக்காங்க. சாக்கடை பைப்புகளும் இனி மாற்றாமல் இருக்குது. அப்புறம் குண்டு குழியுமாக இருக்குது. ரோடுகள்லாம் வடிகால் வசதிகள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது. எல்லாமே பாதி வேலையில் நிறுத்தி வச்சுருக்குறாங்க. அதையெல்லாம் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். சுத்தமான குடிநீர் கிடைக்க வழி செய்யப்பட வேண்டும் என்பதும் மக்களின் கோரிக்கைகளாக உள்ளன. பெருமளவில் செய்யப்பட்டு வரும் தங்க நகை தொழிலை மேம்படுத்த வழி செய்யப்பட வேண்டும். தொகுதிக்குள் கூடுதலாக மகளிர் கல்லூரி அமைக்கப்பட வேண்டும் என்றும் மக்கள் தெரிவித்துள்ளனர். கோயம்புத்தூர்ல வந்து ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ் தான் இருக்கு கேர்ள்ஸ்க்குன்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு காலேஜ் இருக்கங்காட்டிக்கு புவர் ஃபேமிலி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய பேர்த்துக்கு எல்லாம் அங்கே போகிறங்காட்டிக்கு மோஸ்ட்டாக சீட் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ப்ரைவேட் காலேஜில் தான் போக வேண்டியது இருக்குது. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. அதனால் என்னோட அடிப்படை என்னன்னா, இன்னொரு காலேஜ் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை, கிட்டத்தட்ட ஒரு தங்கத்தொழிலில் ஒரு 2 லட்சம் பேர் இருந்தாங்க. இன்றைக்கி வேலை குறைஞ்சனால, பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் வந்தனால, வெளியாட்கள் இங்கே நிறைய வந்தனால, தங்க வேலையில் இருக்கிறவங்க பூரா பாரம்பரியமாக செஞ்ச தங்க வேலைக்காரங்க பூராமல் வெளி வேலைக்கு போயிட்டாங்க. இது தொழில் ரொம்பவும் நசிஞ்சு போயிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய காம்ப்ளெக்ஸுக, பெரிய பெரிய வெளியாட்கள்லாம் வந்தனாலையும், இதை பாரம்பரியமான தங்க தொழிலை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், தங்க தொழிலை குடிசை தொழிலாக அறிவிக்கணும். அறிவிச்சது இல்லாமல் ஒரு பெரிய வணிக வளாகம் கட்டி அதில் குறைந்த வாடகைக்கு கொடுக்கணும். இத்தகைய கோரிக்கைகள் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலில் வெற்றி வாய்ப்பு மற்றும் பரப்புரை உத்தி குறித்து கோவை தெற்கு தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசனோடு நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை தளபதியாக திகழ்கின்ற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வானதி சீனிவாசன் மேடம் வணக்கம். தற்போது இந்த தொகுதியை பொறுத்தளவுக்கு பொதுவாக கோவையில் இந்த தொகுதியில் அதிமுக அதிக அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இந்நிலையில் இந்த தொகுதியில் உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி பாஜகவிற்கு முதலிடத்தை கொடுத்தது. ஆக இங்கு தாமரையை மக்கள் ஆதரிக்கக்கூடிய மக்கள் அதிக அளவிலே இருக்கிறார்கள். கூட்டணி மற்ற விஷயங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தொகுதியில் எப்பவுமே கணிசமான ஆதரவு பாஜகவிற்கு எப்பவுமே இருந்துட்டு வந்தது. மேயர் தேர்தலையும் அதிகமான வாக்குகளை பெற்ற தொகுதியாக இருக்கு. எங்களோட முதல் தேர்தல் உத்தி அப்படின்னு பார்த்துட்டா, எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு தளத்தை பலப்படுத்துவது. எங்கெங்கெல்லாம் எங்களுடைய ஆதரவு தளங்கள் அதிகமாக வாக்குகள் வாங்கக்கூடிய இடம் இருக்குதோ அது எல்லாத்தையுமே முதல்ல நாங்கள் கன்சாலிடேட் பண்ணிட்டு ஒவ்வொரு இடமா அதற்கென்று தனித்தனியாக ஆட்களை, முக்கிய பிரமுகர்களை சந்திக்கிறது, மக்களை நேரடியாக பார்க்கறது. பிரச்சார திட்டத்தில் பெரும்பகுதியான மக்களை நேரடியாக சந்திப்பது அப்படிங்கிறதா எங்களோட முதல் உத்தியாக இருக்குது.
இந்நிலையில் இப்போ தேர்தல் பிரச்சார வியூகம் என்பது எது மாதிரியான அதாவது தொழில்நுட்பங்களை ஏதாவது பயன்படுத்தி பண்றீங்களா? இப்போ மோடி அவர்கள் வந்து MP தேர்தலில் வந்து அதிக தொழில்நுட்பங்களை பயன்படுத்தினாரு. ஸோ அது மாதிரி நீங்க எது மாதிரியான தொழில்நுட்ப யுத்திகளை வியூகங்களை வந்து பயன்படுத்தியிருக்கீங்க? வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே என்னோட முதல் கூட்டத்திலேயே இந்த தொகுதியினுடைய மக்களுக்காக தனியாக தேர்தல் அறிக்கையை தயாரிக்க போவதாக சொன்னேன், தேர்தல் அறிக்கை கொடுக்கறதா சொன்னேன். அதற்கென்று உடனடியாக எல்லா மக்கள்கிட்ட கருத்து கேட்கறதுக்காக தொழில்நுட்ப வசதியை பயன்படுத்தி அதற்கென்று தனியாக ஒரு இணையதளத்தை தொடங்கி அது வந்து இப்ப போயிட்டு இருக்கு. மக்கள் நிறைய கருத்துக்களை சொல்றாங்க, என்ன அவர்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், தேர்தலில் வெற்றி பெறதுக்கான உத்திகளை கூட அந்த இணையதளத்தில் எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மக்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறத நான் இணையதளத்தின் வாயிலாக எடுத்துக்கொள்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய அரசியல்வாதி தான். அதனால ஒவ்வொரு முறையும் மக்கள் அவங்களோட கருத்து பரிமாற்றத்திற்கு ட்விட்டர், ஃபேஸ்புக் இது எல்லாத்தையும் பயன்படுத்துறோம். இங்க வந்து இப்போ குறிப்பாக இளைஞர்களை, அதிகமான இளைஞர்கள் வந்து எங்க கட்சியோட ஆதரவு வட்டத்துக்குள்ள வரும்போது அவர்கள் எல்லாமே நாங்க வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மூலமா இணைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கோம். தனியான என்னோட இணையதளம் இதற்கு உதவிகரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இங்க நிறைய இளைஞர்கள் இதுல பாத்துட்டீங்கன்னா வெளிநாட்டுல தொழில்நுட்ப கம்பெனி நடத்திட்டு இருக்கக்கூடிய நபர்கள் முதல் கொண்டு இங்கெல்லாம் நிறைய பேர் கூட ஒரு பேக் அண்ட் டீம் வந்து சப்போர்ட்டுக்காக இறங்கி இருக்காங்க. அது தனியா நடந்துட்டு இருக்கு. கோவை தெற்கு தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பெஞ்சமினிடம் எத்தகைய வகையில் பரப்புரையை மேற்கொண்டு வருகிறீர்கள்? மக்கள் ஆதரவு எப்படி இருக்கிறது என்று கேட்ட பொழுது அவர் அளித்த பதில்களை இப்பொழுது பார்க்கலாம். புது வாக்காளர்கள் அதிகமாக கவர்ற மாதிரியான வேலைகள் தான் இப்போ அதை நோக்கி தான் கொண்டு போயிட்டு இருக்கோம். வாக்கு செலுத்தக்கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தவங்கெல்லாம் இப்போ முதல் முறையாக வாக்கு செலுத்தணும்னு சொல்லி அவங்களே விருப்பப்பட்டு போய் அட்டைகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது எங்கள்கிட்ட நிறைய பேர் பேச முடிஞ்சது, எங்களுக்கு கவனிக்க முடிஞ்சு. நிறைய பேர் அதை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போ வர்ற வழியில் 2 பேர் கூட அதே தான் பேசிட்டு வந்தாங்க. நம்ம திண்ண பிரச்சாரங்கள், திண்ண பரப்புரைகள் தான் அதிகமாக கொண்டு போவோம். பொதுமக்கள்கிட்ட நமக்கு பெரிய பலம் இல்லாததுனால நம்ம போய் இந்த டிஜிட்டல் வாலுங்கிற மாதிரியான விஷயங்களோ இல்லை அதிகம் நம்ம பத்திரிகை விளம்பரங்களோ இதை நம்ம கொடுத்து செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால நேரடியாக மக்களை போய் சந்திக்கிறது நம்ம. அப்போ அதிமுக உறுதியாக வந்து மாற்றம் இன்னைக்கு விரும்பி நிற்கிறாங்க. எந்த ஒரு கட்டத்திலையும் அது பாஜக அதுக்கு மாற்றா இருக்காது. குண்டு வெடிப்பை மட்டுமே மையப்படுத்தி இங்கே வளர்ந்தது, மக்களுக்கு எதையும் செய்யலை. இன்னைக்கு வந்து தமிழை வளர்ப்போம் தான் அவங்க துண்டறிக்கை அடிச்சிருக்காங்க. பாஜகவோட துண்டறிக்கையில் 10 லட்சம் துண்டறிக்கைகள் அடிச்சிருக்காது, அதில் அச்சிட்டு இருக்கு. அதில் அவங்க போட்டிருக்கிறது நாங்கள் தமிழை வளர்ப்போங்கிறத எடுத்தவொடனே வந்து தமிழை வாழ வைப்போங்கிற மாதிரி போடுறாங்க. அவங்களுக்கு நோக்கம் இல்லை, அவங்களுக்கான சிந்தனைகள்லாம். அதனால மக்கள் வந்து ஒரு மோடிக்காக ஒரு போட்டு பார்ப்போங்கிற மாதிரி தான் கடந்த முறை அவங்க வாக்கு செலுத்தியிருக்காங்க. அதுவும் ஊடக பலம் இருந்ததுனால மட்டுமே தான் அது இருந்துச்சே தவிர நமக்கு உறுதியாக அது இந்த முறை பாஜகவுக்கு ஒரு பெரிய, தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கும் பாஜக வாக்குகள் பெரிய கிடையாது. அது பாராளுமன்ற தேர்தல்ங்கிறத வச்சு அவங்களுக்கு வேணால் வாக்குகள் இருந்திருக்கு. இப்போ அவங்களுக்கு வாக்குகள் அதில் பெருசாக வருங்க. உறுதியாக அது நாம் தமிழருக்கு தான் விழுந்தாகணும், வேற வழி இல்லை. வேற யார் மாற்றம் இங்கே இருக்காங்க? பாரதிய ஜனதாவின் நட்சத்திர வேட்பாளர் வானதி ஸ்ரீனிவாசன் கோவை தெற்கு தொகுதியில் வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருந்த பொழுது பொதுமக்கள் அவரிடம் கேட்ட கேள்விகளையும் அதற்கு அவர் அளித்த பதில்களையும் பார்க்கலாம். பிஜேபிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு கேக்குறதுக்காக வந்திருக்கோம். கண்டிப்பா. ஆமா. பட் இந்த ஏரியால ரொம்ப தண்ணி பிரச்சனை இருக்குது. இந்த 5 வருஷத்துல ஒண்ணும் பண்ணல. ஏடிஎம்கே டிஎம்கே ஒண்ணும் பண்ணல. ஓகே. நீங்க என்ன தீர்வு காண போறீங்க? நான் வந்து இந்த தடவை கோயம்புத்தூர்ல இந்த மாதிரி எந்த இடத்துல பார்த்தாலுமே ஒண்ணு சாலை பிரச்சனை இருக்கு, குடிநீர் மேல்நிலை தட்டி இல்ல, இந்த மாதிரி இதுக்கும் ராம்நகர் எல்லாம் ஹார்ட் ஆஃப் த சிட்டின்னு சொல்லக்கூடிய இடம். இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கே ஒரு நல்ல வாழ்க்கை தர இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆனா நான் ஒரு வாக்குறுதி, மோடி அவர்கள் இதை ஸ்மார்ட் சிட்டி அறிவிச்சிருக்காரு. ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயை நம்மளுக்காக கொடுத்திருக்காரு. கொடுத்திருக்கிற அர்த்தமே என்ன? இந்த சிட்டியை ரொம்ப நல்லா உருவாக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் உங்க பிரதிநிதியா இருந்து அந்த பணத்தை எங்கேயும் யாருக்கிட்டும் லீக்கேஜ் ஆகாம முழுக்க முழுக்க மக்கள் இங்க அடிப்படை கட்டமைப்பு வசதிகளுக்காக அதை நாங்க அதை பயன்படுத்த உத்தரவாதம் கொடுப்போம். நிச்சயமா அதை நாங்க நடவடிக்கை எடுத்து இங்க ஒரு நல்ல வாழ்க்கை தர உருவாகிறதுக்கு வேலை செய்வோம். ஏற்கனவே மத்திய அரசாங்கம் இதற்காகத்தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியை தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால ஸ்மார்ட் சிட்டியோட முழுமையான பலன்கள் இங்க கிடைக்கணும்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்க வைக்க முடியும். இது வரைக்கும் இத்தனை பேர் எம்எல்ஏ இருந்திருக்காங்க. இப்ப இருக்கிற எம்எல்ஏ எங்கே போய் பார்க்கணும் கூட எங்களுக்கு தெரியாது. ஏதாவது கேட்டால் நாங்கள் வந்து தொகுதி அலுவலகம் வச்சிருக்கோம், தொகுதி அலுவலகம் தான் எப்போ பார்த்தாலும் பூட்டியே கிடக்கும். அது ஆள் ஏதாவது வச்சிருப்பாங்க, அதுவும் கிடையாது. கார்பரேஷன் கவுன்சிலர் ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், ஈவன் எம்பி ஆகட்டும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? கட்டாயம் ஏதாவது நம்ம தொகுதியை வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம எம்எல்ஏ போய் பார்க்கணும்னா அது எங்க வந்து பார்க்கறது? நீங்க தொகுதி அலுவலகம் அப்படிங்கிறது இங்க நீங்க சொல்ற மாதிரியே தொகுதி அலுவலகம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா தொகுதிக்கு அலுவலகத்துக்கு போற எம்எல்ஏவா
எங்கேயுமே யாரையும் பார்க்க முடியல. அதுலயும் குறிப்பா இந்த தொகுதி எம்எல்ஏ நீங்க சொன்ன மாதிரி தான், இது எல்லா இடத்துலயும் மக்கள் சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றது, நான் வந்து 24 hours அவைலபிள். எங்களோட நோட்டீஸ்லயே நான் போட்டிருக்கேன். இது வந்து அலுவலகம் மட்டும் இல்லை, நீங்க எந்த நேரத்திலையும் என்னை வந்து ட்விட்டர் மூலமாகவும் நீங்க வந்து இன்டர்நெட் இன்னைக்கு எல்லாரும் யூஸ் பண்றாங்க, தாராளமா எந்த நேரத்தில் வேணாலும் ஒரு தகவல் எனக்கு கொடுக்க முடியும். அதனால என்னோட தொடர்புல எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை நான் இப்பவே வந்து உருவாக்கி கொடுக்க முடியும். அதே போல அலுவலகம் அப்படிங்கிறத இந்த தடவை வெறுமனே தொகுதி மக்களோட பிரச்சனைகளை கேட்கிற அலுவலகமா இல்லை. அங்க வந்து இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, முதல்ல பெண்களுக்கு மற்ற என்னென்னவெல்லாம் அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு என்ன உதவியோ அதை வந்து முழுக்க முழுக்க மக்கள் சமுதாய மையமாகவே மாத்துறதுக்கான திட்டத்தோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது நீங்க எப்படி பண்ணுவீங்க? அது கொஞ்சம் ஒரு சும்மா ஒரு உதாரணமா சொல்லுங்களேன். இப்போ நம்ம ஆபீஸ் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லுவீங்க. ஆபீஸ் வச்சா பாதி நேரம் பூட்டி தான் இருக்கும். கேட்டா ஆள் இல்ல, நான் என்ன ஆள் போடல. நான் என்ன சொல்றேன், நிச்சயமா அந்த அலுவலகத்தை நீங்க எப்படி நாங்க நடத்துறோம் அப்படிங்கறது எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் நாங்க நடத்தி காட்ட முடியும். அதுக்கு வந்து இது வரைக்கும் எந்த அரசியல் அதிகாரமே இல்லாம என்னென்னவெல்லாம் மக்களுக்காக நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறத நீங்க என்னோட வெப்சைட்லயே போய் பாருங்க. 25 வருஷமா பொது வாழ்க்கையில இருக்கோம். என்னென்னவெல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறத நீங்க போய் பாருங்க. எம்எல்ஏ கவுன்சிலர் எதுவுமே இல்லாம என்னோட கிராமத்தை தத்தெடுத்து அங்க வந்து தனியாக ஒரு லைப்ரரியை அந்த குழந்தைங்களுக்காக நடத்துறேன். அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் 25 குடும்பங்களுக்கு டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கேன். அதனால அரசியல் அதிகாரம் இல்லாம இதெல்லாம் பண்ணும்போது அதிகாரம் கிடைச்சுன்னா இன்னும் அதிகமான மக்களுக்கு எங்களால பண்ண முடியும். கோவை தெற்கு தொகுதி அரசியல் நிலவரம் குறித்து அரசியல் விமர்சகர் சாரதியுடன் நமது செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். கடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் இதற்கும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கிற போது நிச்சயமாக சூழ்நிலைகள் மாறியிருக்கின்றன, கூட்டணிகள் மாறியிருக்கின்றன. கடந்த முறை பாரதிய ஜனதா கட்சி இருந்த கூட்டணி இப்போது இல்லை. அப்போது இருந்த கூட்டணி கட்சிகளை எதிர்த்து, முக்கியமாக அதிமுக போன்ற கட்சிகளை எதிர்த்து தனியாக போட்டியிடுகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அது கட்சியை பொறுத்தவரை இருக்கிற ஒரு விஷயம், பாதகமான விஷயம். இரண்டாவது விஷயம், வானதி சீனிவாசன் என்கிற வேட்பாளர் கோவை மக்களுக்கு, தெற்கு தொகுதி மக்களுக்கு அறிமுகமானவரா என்று பார்க்கிற போது அவர் வெளியூர் நபர். மாநில அளவிலே அவர் அறிமுகமானவராக இருந்தாலும் இந்த தெற்கு தொகுதி வாக்காளர்களுக்கு தனிப்பட்ட முறையிலே அறிமுகமானவரா என்று பார்க்கிற போது அப்படி அறிமுகம் இல்லை என்பது அவருக்கு பாதகமான ஒரு, தனிப்பட்ட முறையிலே பாதகமான ஒரு விஷயம். இதை பொறுத்தவரை இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும், தனிப்பட்ட நபரை பொறுத்த வரைக்கும் வெற்றி வாய்ப்பு என்பது வானதி சீனிவாசன் அவர்களுக்கு பாதகமாகத்தான் இருக்கிறது. அவ்வளவு. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த பாராளுமன்ற தேர்தலாகட்டும், மேயர் தேர்தலாகட்டும், கோவை தெற்கு தொகுதியில் வந்து பாஜகவிற்கு ஒரு கணிசமான வாக்கு வங்கி இருந்தது. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க வாக்கு வங்கியை வந்து உயர்த்திற்கான வாய்ப்பு இருக்கிறதா? ஸோ ஏன்னா அவங்க வந்து இளைஞர்களை வந்து அதிகமாக வந்து தேடி சென்று அந்த வாக்குகளை வந்து பெறுவதற்கான ஒரு முயற்சிகள் ஈடுபடுறாங்க. அது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருக்கும்? இளைஞர்களை பாரதிய ஜனதா கட்சி தேடி சென்று வாக்கு சேகரிக்கிறது என்பது தெற்கு தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் வாக்கு சேகரிக்கிறது என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டுமல்ல, இளைஞர் வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் நிறைய பேர் இந்த தேர்தலிலே வாக்களிக்க இருக்கிறார்கள் என்பது அனைத்து கட்சிகளும் உணர்ந்த ஒரு விஷயம். அனைத்து கட்சிகளுமே இளம் வாக்காளர்களை தேடி சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்றபடி ஒரு இந்து மதத்தை ஆதரிக்கிற, அந்த மத கோட்பாடினை ஆதரிக்கிற ஒரு விஷயமாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது என்பதனால் அது சார்பான அமைப்புகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பட்ட முறையிலே வேட்பாளருக்கு இல்லை என்று சொன்னாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு நமது இந்து அமைப்புகள் என்று நினைத்து அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்றன. ஆனால் அது மிகப்பெரிய அளவிலே அந்த வேட்பாளருக்கு சாதகமான விஷயமாக இருக்குமா என்பது கேள்விக்குறித்தான். நன்றி. தற்போது கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி சீனிவாசன் பல்வேறு யுக்திகளை கையாண்டு, குறிப்பாக இளைய சமுதாயத்தை அவர்கள் முயற்சி செய்து அந்த வாக்குகளை பெறுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு வருகிறார். மற்ற வகையில் திரு சாரதி அவர்கள் கூறியது போல சாதக பாதகங்கள் என்பது அவருடைய வெற்றி வாய்ப்பு என்பது கணிசமாக அதிமுகவை சார்ந்தே இருக்கும் பட்சத்தில் கடந்த தேர்தல்களை வந்து அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதற்கிடையே தற்போது அந்த தொகுதியின் வேட்பாளர்
பாஜக வேட்பாளர் பூர்வீகமாக கோவையை கொண்டிருந்தாலும் தற்போது சென்னையில் அவர் வாழ்ந்து வரும் நிலையில அவருடைய அறிமுகம் என்பது கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கு வந்து சற்று குறைவாக இருப்பதாக அவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விஷயத்தை பொறுத்து பார்த்தோமானால் அவருடைய தேர்தல் உத்திகளே அவருடைய வெற்றி வாய்ப்புகளை நிர்ணயிக்கும் என்பது அவருடைய கருத்தாகவும் இருக்கிறது.